வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் நம்முடைய அபிமான எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய விக்ரம் என்கின்ற அந்த கதையினுடைய 3ஆம் பாகத்தை காண இருக்கின்றோம். இந்த பகுதியில் அத்தியாயம் 7 துவங்குகிறது. பிரீத்தியின் சைடு கார் மட்டும் யூட்டனுக்கு கட்டுப்பட்டு எஞ்சியிருந்த வேகத்தை எல்லாம் தியேட்டருக்குள் நுழைந்தே தீர்த்து விடுவது என்ற வைராக்கியத்துடன் மூடியிருந்த பிரவேச வாசலை தகர்த்து கொண்டு ரியர் ஸ்டால் என்று சொல்லப்பட்ட கீழ்வரிசையில் மார்னிங் ஷோ பார்த்து கொண்டிருந்தவர்களின் ஜி வரிசையில் மோதி சட்டங் என்று குலுங்கி நின்றது. பிரீத்தி இதற்கு மேல் அதிர்ச்சி தாங்காது என்று ஸ்தலத்தில் உடனே மயக்கம் போட்டு சரிந்தாள். பிரீத்தி எதிர்பாராமல் தியேட்டருக்குள் நுழைந்து விட்டதால் தன் பார்ட்னர் இல்லாததை உணர்ந்த விக்ரம் அந்த துரத்தலை புறக்கணிக்க வேண்டியதாகிவிட்டது. தியேட்டருக்கு முன்னே அந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்தி, இங்கே ஒரு பொண்ணு சைடு காரில் தனியாக வந்ததாயா என்று விசாரித்து பதிலுக்கு காத்திராமல் உடைந்த கதவை உணர்ந்து உள்ளே சென்று இருட்டில் மாறும் பிம்பங்களின் இடையில் பிரீத்தி, ஆர் யூ ஆல்ரைட் என்று தேடினான். என்ன படமையாது, தியேட்டரே குலுங்குது, நாற்காலிங்கெல்லாம் குலுங்குது என்று சொன்னார்களே தவிர பிரீத்தியின் பிரவேசத்தை அதிகம் பேர் கவனித்ததாக தெரியவில்லை. விக்ரம் திரையில் பார்த்து கொண்டே வர முனகல் சப்தம் கேட்க பிரீத்தியை நோக்கி குனிந்து அவளை பொறுக்கி கொண்டு உடனே ஆசுவாசப்படுத்தத்தான் நினைத்தான். ஆனால் திரையில் ஒரு கிரிக்கெட் பிம்பம் அவனை கவர்ந்தது. படம் துவங்குவதற்கு முன்பு காட்டப்படும் INR நியூஸ் ரெவ்யூ அதில் ஒரு கிரிக்கெட் ஆட்டம் நடந்து கொண்டிருந்தது. இங்கிலாந்து குழுவினர் 45 ஓவர்களில் 7 விக்கெட் நஷ்டத்துக்கு 225 ரன்கள் எடுத்திருந்தனர். இந்திய அணி 225 எடுத்ததா இல்லையா என்பது பற்றி விக்ரம் கவலைப்படவில்லை. அவன் கவனம் திரையில் இருந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வந்த பார்வையாளர் ஓட்டத்தை ஒரு கிளான்ஸ் ஆரவார சகிதம் காட்டும்போது தெரிந்த டெலிவிஷன் காட்சிதான் அவனை மிகவும் ஈர்த்தது. அதில் ஒரு ஏராளமான ராஜா, அவர் அருகில் சுகிர்த ராஜா தெரிந்தான். விக்ரம் சட்டென்று பிரீத்தியை கீழே போட்டுவிட்டு லுக் என்றான். பிரீத்தி சற்று உயிர் பெற்ற திரையை பார்த்து கபில் தேவ் என்றாள் ஹீனமாக. இல்லை, சுகிர்தராஜா, வா போகலாம். எங்கே வெயிட் ஃபார் மீ என்று அவள் தடுமாற விக்ரம் அந்த தியேட்டரின் ப்ரொஜெக்டர் அறையை நோக்கி விரைந்தான். பிரீத்தி அவனை நொந்து கொண்டே பின்தொடர்ந்தாள். விர் என்று ஓடிக்கொண்டிருக்கும் படச்சுருள் ஓசை மத்தியில் விக்ரம் ஒரு ரீலை ஆராய்ந்து கொண்டிருக்க அந்த தியேட்டரின் ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர், ஐயா நீங்கள் யாருன்னே சொல்லலை, அசப்பில் பார்த்தா நமக்கு தெரிஞ்ச ஆள் மாதிரி இருக்கீங்க. யோ, நான் கவர்மெண்ட்டு. தன் பர்ஸில் இருந்து ஐடி கார்டை எடுத்து அவன் மூக்கருகே காட்ட, இதெல்லாம் யாருக்கு இங்கே புரியுது என்றார் தியேட்டர் ஆப்ரேட்டர். விக்ரம் தன் துப்பாக்கியை சட்டென்று உருவி காட்டி, இது புரியுதா என்றான். ஐயோ நல்லா புரியுதுங்க, எதை வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. இந்த நீலமலை திருடன்னு ஒரு படம் இருக்குங்க, அந்த முழு ரீலை வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. யோ, அதெல்லாம் வேணாயா, எனக்கு இந்த ஒரு துண்டு போதும் என்று கத்தரித்து கொண்டான். அப்பொழுதுதான் பிரீத்தி தள்ளாடி கொண்டு உள்ளே வர, ஓ யா பிரீத்தி, ஆர் யூ ஆல்ரைட், சரியாக போச்சா? சாரி, உன்னை அவசரத்தில் மறந்து போயிட்டேன். பிரீத்தி அவனை சுடுவது போல் பார்க்க, அம்மா யாருங்க? புதுமுகம், வர்ற மாணிக்கம். அட, என் பேரும் எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சுது என்றார் ஆப்ரேட்டர். உங்கள் மூஞ்சிலேயே மாணிக்கம் இருக்குது, அதெல்லாம் இல்லைங்க, வாசலில் உங்கள் பேர் போர்டில் எழுதியிருக்கு என்றாள் பிரீத்தி. கம் என்று விக்ரம் மாடிப்படிகளில் சரிய, வெயிட், என்னால் இந்த ஓட்டம் ஓட முடியாது என்று அவனை பின்தொடர்ந்தாள். சினிமாவில் காண்பிக்கப்பட்ட சுகிர்த ராஜா ஃபிலிம் சுருள் இப்பொழுது லூப்பாக மாட்டப்பட்டு ஒரு திரையில் திரும்ப திரும்ப காட்டப்பட ராவும் பிரீத்தியும் விக்ரமும் அதை அலுவலகத்தில் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார்கள். ராவ், சந்தேகமே இல்லை, இதுதான் சுகிர்த ராஜா, கை கொடுறாடே, எப்படிரா கண்டுபிடிச்ச? விக்ரம் கை கொடுக்காமல் திரையில் சலனித்த சுகியை பார்த்து கொண்டு, கிரிக்கெட் மேட்ச்சு எங்கே நடந்தது போன வாரம்? ராக்மன் கப்பு சலாமியாவில் நடந்துச்சு. 4 நேஷன். சலாமியா, வெரி சஹால் இஸ் தட்? ராவ் மேசை மேல் ஒரு குளோவை சுற்றி, இதோ இங்கே இருக்குது என விரலால் காட்ட, அந்த மேட்ச்சில் ஸ்ரீகாந்த் மட்டும் 75 ரன் அடித்தார் என்றாள் பிரீத்தி. எல்லாம் ஓசியாக இருக்கும் பாரு, ஸ்ரீகாந்தை மட்டும் எதுவும் சொல்லாத, கெட்ட கோபம் வரும். ஐ எம் நாட் ஒரேட் அபவுட் ஸ்ரீகாந்த். இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் குந்திக்கிட்டு இருக்கான சுகிர்த ராஜா, அவனுக்கு சலாமியாவில் என்ன வேலை? சார் பக்கத்தில் ஒரு வெத்து குண்டம் ஒருத்தன் இருக்கான, அவன் யார்? ஏய், அதாண்டா சலாமியாவோட ராஜா. ஆஹா, டெல் மீ அபவுட் சலாமியா.
இன் நாட் மோர் தென் 4 lines. கொஞ்சம் பாலைவனம், கொஞ்சம் சோலை, கொஞ்சம் கடல், கொஞ்சம் மலை, கொஞ்சம் ஆயில். ஒரு வினோதமான ஒரு தேசம். அந்த தேசத்து ராஜாவை போல் என்னவோ சிங்குன்னு பேர். பிரீத்தி, இந்த மேட்ச் எப்போ நடந்துச்சுது? போன வாரம். கிரேட். அப்போது சுகிர்த்த ராஜா போன வாரம் சலாமியாவில் இருந்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாவை பார்க்க போயிருக்கலாம். மை காட், நீ சொல்கிறது புரியுது. பிரீத்தி, உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா? இல்லை சார், இந்த பொண்ணுக்கு அர்ஜென்ட்டாக பாஸ்போர்ட் பண்ணிவிடுங்க, அப்புறம் சலாமியாவுக்கு 2 பேருக்கும் விசா அரேஞ்ச் பண்ணுங்கள். அவ்வளோ சுலபம் இல்லை. சலாமியாவில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. லேஸில் விசா கிடைக்காது. கிடைக்க வைக்கணும். 2 பேரும் உடனே போகணும். வெயிட் அ மினிட், இதில் நான் ஒருத்தி இருக்கேங்கிறதே வரலையே, என்ன கேட்க வேண்டாமா? வேண்டாம். யூ ஆர் கம்மிங் வித் மீ, தட்ஸ் இன் ஆர்டர். பிரீத்தியின் கோபக்கண்ண சிவப்பை இருவரும் கவனிக்கவே இல்லை. அவள் கோபத்தோடு அவர்களை பார்க்கும் பொழுது ராவ் சற்று யோசித்து, லெட் மீ சி, சலாமியாவுக்கு ஒரு கலாச்சார கோஷ்டி ஒன்று கிளம்பிக்கிட்டு இருக்குது. நம்ம டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸுக்கு வந்தது பேப்பர்ஸ் எல்லாம். உனக்கு ஏதாவது கலாச்சாரம் தெரியுமா? டான்ஸு, பாட்டுன்னு? எனக்கு ஜனகணமன ஹதி பாட தெரியும் என்றான் விக்ரம். நோ சான்ஸ். பிரீத்தி, சார், எனக்கு கம்ப்யூட்டரை தவிர எதுவும் தெரியாது சார். கம், வி வில் மேனேஜ். பிரீத்தி, யாருக்கு டாட்டா காட்டணுமோ காட்டிட்டு கிளம்பி வந்துடுறியா? எப்போ கிளம்பணும் என்றாள் பிரீத்தி. நேத்திக்கே கிளம்பணும் என்றான் விக்ரம். அடுத்த நாளைக்கு பாஸ்போர்ட், விசா போன்ற பிரயாண காகிதங்கள் தயாராகிவிட்டன. விக்ரம், பிரீத்தி இருவர் பெயர்களும் அவசரமாக சலாமியாவில் இந்தியா ஃபெஸ்டிவலுக்காக செல்லும் கலாச்சார கோஷ்டியுடன் சேர்க்கப்பட்டன. பிரீத்தி தன் சிறு கைப்பெட்டியுடன் விக்ரமின் அறைக்கு வந்து படுக்கை மேல் கைப்பெட்டியை வைத்து, ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்றாள். எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தகவல் சொல்லியாச்சு, சின்ன விஷயத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. பிரீத்தி பிரயாணத்துக்கு ஏற்ப உடை அணிந்திருந்தால். அறையை சுற்றுமுற்றும் பார்த்தாள். குப்பையாக இருந்தது. அங்கே இங்கே என்று சட்டை பேண்ட்டுகள் தொங்க ஏராளமான புத்தகங்கள். மலர்ச்செடி ஒன்று கவிழ்ந்திருப்பதை நிமிர்த்தினாள். அந்த புத்தகங்களில் ஒன்றை புரட்டி, ரொம்ப படிப்பீங்க போல இருக்கே என்றாள். விக்ரம் பதில் சொல்லாமல் ஷேவ் பண்ணி கொண்டிருந்தான். அலமாரியில் இருந்த மீராவின் ஃபோட்டோவை பார்த்தால், இதானா இவ? விக்ரம் ஷேவிங் கண்ணாடி வழியாக பார்த்து, ஏய், அதெல்லாம் எடுக்காத என்றான். வெரி சார்மிங் அண்ட் ஸ்வீட். எத்தனை குப்பை! ஒரு பொண்ணு இல்லைன்னா எப்படி ஆயிடுது? விக்ரம் பேசாமல் இருக்க அவன் அருகில் வந்து அவன் ஷேவிங் பண்ணுவதை பார்த்து, ரத்தம்! ஆம்பளைங்களுக்கு ஷேவிங் பண்ணிக்கிறது ரொம்ப தொந்தரவு இல்லை? விக்ரம் திடீரென்று திரும்பி, பாரு, உனக்கும் எனக்கும் ஆஃபீஸ் உறவு மட்டும்தான், அதோட சரி, தட்ஸ் இட். எனக்கு உன் பேரில் எந்த விதமான அக்கறையும் கிடையாது. நானும் நீயும் சலாமியா போகிறதெல்லாம் வேஷம். நடுவில் அந்த காதல் கீதல்னு எதையாவது கிளப்பிகிட்டு இருக்காத. நோ, எனக்கு ஒரு பொண்ணை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி இழந்தது போதும். உன் பேரில் எனக்கு அக்கறையே இல்லை. யோசித்து பார்த்தா யுவர் அக்லி, பார்க்க நல்லா இல்லை. அப்போது நீ மட்டும் மன்மதனோ என்று கண்ணீருடன் பிரீத்தி உட்கார்ந்தாள். பிளிஸ்டைன், காட்டு மனுஷன், கண்ணை பாரு, ஒத்த கண்ணு. எனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்னு தெரியுமா உனக்கு என்று புழுங்கினாள். அப்பொழுதுதான் பிரீத்தி அவளை நோக்கி ஊர்ந்து வந்த அந்த பாம்பை கவனித்தாள். பேசிக்கொண்டிருந்த பிரீத்தி அந்த பாம்பை பார்த்ததும் அடுத்த நொடியே உறைந்து போனாள். மெல்ல, அவசரமே இல்லாமல் அது படுக்கை மேல் ஊர்ந்தது. என்ன பாம்பு என்று அவளால் சொல்ல முடியவில்லை. ஏதோ ஒரு கருப்பு கலந்த அழுக்கு பச்சையில் வழவழவென்று ஒரு வழுக்கள். ஏன் நிறுத்திட்ட என்றான் விக்ரம். பா 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 பான்னா என்ன? பாட்டு கற்றுக்கிறியா? பிரீத்தி வினோதமாக நடுங்கி கொண்டு படுக்கையில் காட்ட விக்ரம் கண்ணாடியில் அதை பார்த்தான். பிரீத்தி சுவரில் முதுகு பதித்து அதற்கு மேல் பின்வாங்க முடியாமல் நின்றாள். விக்ரம் பதற்றமே இல்லாமல் நிதானமாக முகம் கழுவிக்கொண்டு டவலால் முகத்தை துடைத்து கொண்டு, பிரீத்தி கண்ணாடியில் தெரிந்த விக்ரமை கண்களால் கெஞ்ச, இரு வர என்று சொல்லி, பாம்பு தானே என்று அதை கையில் எடுத்து முத்தம் கொடுத்து, என்ன விகே மணி, கூப்பிட்டா தான் கூடையிலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லியிருக்கேன்ல, இப்போ அந்த அம்மா பயப்படுறாங்க பார்த்தியா என்று அதை கட்டிலுக்கு அடியில் இருந்த கூடைக்குள் செலுத்தி, ஓப்பா போ என்று அதை மூடினான். பிரீத்தி வெளவெளத்து போய் வியர்வை துடைத்து கொண்டு, பாம்பு வளர்க்குறீங்களா? ஆமாம் என்றான் விக்ரம். பேரு விகே மணியா?
ஆமாம், மனுஷங்களுக்கு தான் இனிஷியல் வைக்கணும்னு என்ன சட்டமா என்ன? ஐயோ, வேறு ஏதாவது வளர்க்குறீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு தேவாங்க ஒன்று இருந்துச்சுது என்று பேண்ட்டை உயர்த்தி ஜிப்பை விர்றிக்கொண்டான். புழித்தி கண்ணை மூடிக்கொண்டு நோ என்றாள். விக்ரம் சலாமியா என்ற புத்தகத்தை பிரித்து கொண்டே, ரொட்டி கடித்து கொண்டே, பேக் செய்து கொண்டே டெலஃபோனை சுழற்றி, இந்தியன் ஏர்லைன்ஸ் இஸ் அ டெல்லி ஃப்ளைட் இஸ் ஆன் டைம் என்றான். விமான நிலையத்தில் ஃபைபர் நாற்காலி வரிசையில் இருவரும் உட்கார்ந்திருக்க பிரீத்தி முனையிக்கொண்டே வந்தாள். என்னை போட்டு எப்படி இது ஏன் அப்படி இம்சை பண்ணுறீங்க? எந்த ஊர் எந்த தேசம்னு தெரியாமல் ஒரு பிரயாணம் பண்ண வேண்டியிருக்குது என்று அவள் கோபமாக கூறிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த படி என்று சலாமியை பற்றிய புத்தகத்தை கொடுத்தான். அதை அவள் பிரித்ததில் அதன் முதல் பக்கத்தில் கலர் ஃபோட்டோவில் சலாமியாவின் மன்னர் ஏளனமாக சிரித்தார். HEH சர் தாக்கத் சிங்ஜி GCSI என்று பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருந்த ஃபோட்டோவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறதே நல்லா இல்லையே. யார்? சலாமியா ராஜா. நேரில் சந்திக்கிறப்போ சொல்கிறேன் என்று விக்ரம் தன் புத்தகத்தில் ஆழ்ந்தான். என்ன புத்தகம் அது என்றாள் பிரீத்தி. உனக்கு நான் என்ன கொடுத்தனோ அதை மட்டும் படி. இதெல்லாம் நீ படித்தா கெட்டு போயிடுவேன். விக்ரமின் பின்னால் உட்கார்ந்திருந்தவன் சத்தம் போடாமல் டாய்லெட்டுக்கு வரிய என்றான். விக்ரம் நிலைமையை கணித்தான். முதுகில் பதிந்திருப்பது துப்பாக்கியா இல்லை ஏதாவது பாசாங்கான விஷயமா என்று பரிசோதித்து பார்க்க அவன் விரும்பவில்லை. பின்பக்கத்துக்காரன் திரும்பி பார்க்கக்கூடாது, கத்தப்படாது, தொந்தரவு இல்லாமல் எழுந்திருந்துறியா என்று ரகசியம் பேச, வர்றேன் என்றான். எங்கே வர்ற என்றாள் பிரீத்தி. சார் நம்மளோட நெடுநாளைய தோஸ்து கூப்பிட்றாரு. 1 மினிட்டில் வரேன். இருவரும் எழுந்து நிற்க அந்த ஆசாமி உயிர் தோழன் போல விக்ரமின் மேல் ஒட்டி கொண்டிருந்தான். அவன் முதுகில் துப்பாக்கி பதிந்திருப்பது பிரீத்துக்கு இங்கிருந்து தெரியவில்லை. இருவரும் பசை போட்டார் போல செல்வது வினோதமாக அவளுக்கு இருந்தது. வெயிட் விக்ரம், விக்ரம் எங்கே போகிறீங்க என்னை விட்டுட்டு? ஜென்ஸ் டாய்லெட் போகிறோம். அங்கே தானே போகிறோம் தலைவரை. பேசாதே என்று துப்பாக்கியால் நிரடினான் பின்னால் இருந்தவன். நட. எஸ்கியூஸ் மீ என்று பிரீத்தியை பார்த்து புன்னகைத்து, கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். விக்ரம் கண்ணால் சைகை செய்வதை பிரீத்தி பார்க்காமல் புத்தகத்தில் ஆழ்ந்து, சீக்கிரம் வந்துருங்க என்றாள். விக்ரம் துப்பாக்கியால் டாய்லெட்டு உள்ளே செலுத்தப்பட்டான். ஒரு மாமா நிதானமாக பீங்கானை பரவலாக நினைத்து கொண்டிருக்க, வெயிட் என்றான். சத்தம் வரக்கூடாது, தெரியுதா? ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா சுட்டு பொசுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டேன். ஏய் ப்ளீஸ் சுடாத என்றான் விக்ரம். என்ன உனக்கு வேணும் அதை மட்டும் கேளு. எங்கே போகிறாப்புல? டெல்லி. டெல்லியிலேருந்து வேறு எங்கேயும் இல்லையே, போயிட்டு திரும்ப வந்துடுவேன் காரியம் ஆனோன்னே. என்ன காரியம்? யோ அது பர்சனல் காரியம். சலாமியா போகிறாப்புலையா? சலாமியாவா? அப்படின்னா யோ எதுக்கு பாசாங்கு பண்ணுற? விக்ரம் தடக்கென்று திரும்பி அவன் துப்பாக்கியை ஒரே எட்டில் உதைக்க முற்பட அவன் அதற்கு தயாராகவே இருந்தான். சட்டென்று பின்வாங்கி விலகிக்கொண்டு இப்பொழுது விக்ரமின் மார்புக்கு நேராக துப்பாக்கியை நீட்டினான். மை காட், நிஜம்தான். பாரு, ரொம்ப ரொம்ப நெர்வஸ் நான். ஆனால் என்ன நெர்வஸாக இருந்தாலும் குறி தப்பாது. விக்ரமின் கண்கள் அலைந்தான. எப்படியாவது காலம் தாழ்த்த வேண்டும். யாராவது டாய்லெட் உபயோகிக்க வரமாட்டார்களா? போ, பின்னாடி போ. கப்போர்டு வைத்திருந்த அந்த எக்கச்சக்கமான இடத்துக்குள் விக்ரமை திணித்து அவன் கைகள் நடுங்க அவன் பையை பரிசோதிக்க முற்பட்டான். விக்ரம் இந்த சந்தர்ப்பத்திலும் எதுவும் ரிஸ்க் எடுக்க முற்படவில்லை. அந்த முகம் கிட்டத்தில் பார்த்தது ஞாபகம் இருந்தது. மீராவை கொன்றுவிட்டு ஓடிய இருவரில் ஒருவன். என்ன செய்ய போகிறான்? சரியானபடி மூளையில் அடைபட்டு விட்டான். உத்தரத்தில் பொறுத்து இருந்த ஒளிபெருக்கியில் அந்த பெண் குரல் ஆங்கிலம் தடவின தமிழில், ஹைதராபாத் மற்றும் டெல்லி செல்லும் பயணிகள் விமானத்தில் சென்று அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று அறிவிக்க விக்ரம் சுமார் 10 அடி தூரத்தில் சுடப்பட்டான். சைலன்சர் பொருத்திய துப்பாக்கி சிக் என்றது. ஓரத்தில் டவல் சீப்புடன் நின்றிருந்த கேர்டேக்கர் சிப்பந்திக்கு கூட சப்தம் கேட்டிருக்காது. விக்ரம் அப்படியே மடங்கி விழுந்தான். விக்ரமை நேருக்கு நேர் சுட்டவன் அவன் பையில் இருந்த பொருட்களை பரிசோதிக்கும் எண்ணத்தில் கிட்டே வந்தான். விக்ரம் கண் மூடி டாய்லெட் சீட்டில் சரிந்தவன் சட்டென்று சகலமும் உயிர் பெற்று அவன் மேல் பாய்ந்து துப்பாக்கியை தட்டி வீழ்த்த முழங்காலால் அதே சமயம் அவன் இடுப்பில் வெடிக்க கழுத்தின் கீழ் ஒரு கராத்தே வெட்டு குப்பையாக விழுந்தான் துப்பாக்கியால் சுட்டவன். சாரி,
உன்னை கொல்றதுக்கு எனக்கு இஷ்டமும் இல்லை, நேரமும் இல்லை. பாய் மை ஃப்ரெண்ட். விக்ரம் புறப்பட்டான். பிரீத்தி தவித்து கொண்டு காத்து கொண்டிருந்தாள். எங்கே போயிட்டீங்க? எல்லா பேசஞ்சரும் விமானத்துக்கு போயாச்சு தெரியுமா? டாய்லெட்டில் கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியச்சு ஃப்ரெண்டு கூட. யார் இருந்தாலும் நலம் விரும்பி என்னை மாருக்கு நேராக துப்பாக்கி வச்சு சுட்டுட்டான். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுது. என்னது, மாருக்கு நேராக சுட்டுட்டானா? துப்பாக்கி, கன்னு ஹி ஷூட் மீ. உனக்கு ஒன்றாகலையா? விக்ரம் நடந்து கொண்டே தன் சட்டை பட்டனை 1-2 கலற்றினான். சும்மா பயம் கட்டாதீங்க. துப்பாக்கியால் சுட்டானுங்கிறீங்க, உங்களுக்கு எதுவும் ஆவலியா? வெத்து துப்பாக்கியா அது என்று அவள் கேட்க, இல்லை 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 இல்லை, எதையும் தாங்கும் இதயம் என்று விக்ரம் தன் புல்லட் ப்ரூஃப் பனியனை காட்டினான். செக்யூரிட்டி அதிகாரியிடம் தன் கார்டை காட்டி, அந்த டாய்லெட்டில் ஒருத்தர் மயக்கமாக கிடக்காரு, மயக்கம் தெளிஞ்சவுடனே அரெஸ்ட் பண்ணி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வண்டி அனுப்ப சொல்லுங்க என்றான். அடுத்து அத்தியாயம் 9. அந்த சிறிய விமான நிலையத்தில் யாருமே இல்லாத போது விக்ரமும் பிரீத்தியும் வந்து இறங்கினார்கள். யாரையும் காணுமே என்றாள். எல்லாருமே செத்து போயிருக்கணும், இல்லை லஞ்சுக்கு போயிருக்கணும். வாங்க வாங்க என்று சப்தம் கேட்டு, என்னடா அது திடீர்னு தமிழ் கேட்குது என்றான். அவர்களை நோக்கி ஒரு நடுத்தர வயதுக்காரன் முந்தா பொந்தா என்று ஓடி வந்தவனை பார்த்து, நீங்கள் தானா என்று ஆரம்பித்தவனை மேலும் பேச விடாமல், என் பேர் சுபாஷ், நான் இந்த ஊரில் துபாஷ். சபாஷ். இருவரும் விமான நிலையத்தின் குட்டி கட்டிடத்தை நோக்கி நடக்க விக்ரம் அந்த துபாஷை நேராக பார்த்தான். சுலபமாக சிரித்து அதிகமாக பேசுவான் போல இருந்தது. பிரீத்தியை பார்த்து, குட் மார்னிங்க, நல்வரவு, வெல்கம், அல்லது இந்த ஊர் பாஷையில் சொன்னால் சுப்ராஷ். துபாஷ்னா மொழிபெயர்ப்பாளன். சலாமிலிருந்து தமிழுக்கு தமிழ் தான். இங்கே வந்து தமிழனா வந்து மாட்டிக்கிட்டேன். தண்ணி இல்லாத காட்டில் மாட்டிக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். விக்ரம் சுற்றிலும் பார்த்தபோது ஒரு முரட்டு அதிகாரி அவர்கள் இருவரையும் சைகை காட்டி அழைத்தான். இருவரும் டெர்மினல் கட்டிடத்தை அணுக அதிகாரி பிரீத்தியை கண்கொட்டாமல் பார்க்க, பேசாமல் கம்முன்னு வா, நானே எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன் என்றான் விக்ரம். ஜாக்கிரதையா இருங்கம்மா, கொஞ்சம் அசந்தா கையை கண்ட இடத்துல வச்சிருவாங்க என்றான் துபாஷ். அவர்கள் அதிகாரியை அணுக அவன் கண் விலகாமல் பாஸ்போர்ட் என்றான். விக்ரம் எடுத்து கொடுக்க அதை பிரித்து பார்த்து துபாஷிடம் அவர்கள் பாஷையில் ஏதோ கராஷ் முராஷ் என்று சொல்ல, உங்களுக்கு என்ன தொழில்னு கேட்குறான். ப்ரெஸ் என்றான். துபாஷ் மொழிபெயர்த்து சொல்ல, என்ன பத்திரிகைன்னு கேட்குறான். விக்ரம் அந்த கேள்விக்கு காத்திருந்தவன் போல, இன்ட்ரூடர் என்றான். உங்கள் பார்ட்டிக்காரங்க பஸ்ஸில் காத்துக்கிட்டு இருக்காங்க. தூரத்தில் பஸ் ஒன்று துணித்திரையில் இந்தியா ஃபெஸ்டிவல் என்ற அறிவிப்பு படபடாக்க காத்திருந்தது. அதிலிருந்து ஒரு முகம் சிரிப்புடன் டாட்டா காட்டியது. அதிகாரி அவர்களுடன் பஸ் வர விக்ரம், ஹாய் ஃபோக்ஸ் என்று உள்ளே நுழைந்து முதல் சீட்டில் உட்கார்ந்து உடனே முகத்தை மூடிக்கொண்டு தூங்கி போனான். அதிகாரி மற்றவர்களை விசாரித்தான். 2ஆம் வரிசையில் இருந்த மேஜிக் நிபுணன் மொழியின் தேவையே இன்றி வாயிலிருந்து ரிப்பனை உருவி காட்டினான். அதற்கு அடுத்த வரிசையில் உட்கார்ந்திருந்த பாம்பாட்டி, பாம்புங்க என்று கையால் பாம்பு போல செய்து காட்டி அதை கொஞ்சம் ஆடவிட்டான். அதிகாரி தன் துப்பாக்கி முனையால் அந்த பாம்பு பெட்டியை நிரட அதன் உள்ளிலிருந்து புஷ் என்று சப்தம் கேட்க மூடி வைத்துவிட்டு, ஜாபா அஸ்ஸேசா என்றான். துபாஷும் ஆசோ என்றான். பிரீத்தி விக்ரம் அருகில் உட்கார்ந்து கொண்டு, அவன் பார்க்குற பார்வையே நல்லா இல்லையே என்றாள். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அதிகாரி பிரீத்தியை பார்த்து கொண்டே அனுமதிக்க நீண்ட கரிய பாம்பு போல் இருந்த தார்ச்சாலையில் பஸ் இப்பொழுது நகர்ந்து செல்ல ஆரம்பித்தது. பிரீத்தி உற்சாகமாகவே இருந்தாள். சாலையின் மருங்கில் ஒட்டகம் ஒட்டகம் என்றாள். பார்த்துருக்கேன் என்றான் விக்ரம் வெடிக்காமல். இதை பாரு என்று அவனை நிரடினாள். லுக், முன்ன பின்ன நீ ஒட்டகம் பார்த்துருக்கியா இல்லையா? இல்லை, நான் பார்த்துருக்கேன். அதோட பால் கூட சாப்பிட்ருக்கேன். தெரியுதா? திக்கா கொஞ்சம் மயிரெலாம் இருக்கும் அதில். ஷூ, இதெல்லாம் சொல்லணுமா? பின்ன ரோட்டில் போகிற ஒட்டகத்துக்கெல்லாம் என்னை எழுப்பிக்கிட்டு இருக்கியே, எழுப்பாமல் இரு. ஐயோ சோம்பேறி, தூங்கு மூஞ்சி. ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் நிறைய தீரச்செயெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, ரிலாக்ஸ் என்று முகத்தை தன் தொப்பியால் மூடிக்கொண்டான் விக்ரம். 1 கிலோமீட்டர் முண்டாசு சுற்றிய ரோட்டோரத்து தாத்தா புல்லாங்குழலை ஊதிக்காட்டி பொக்கை பற்களால் சிரித்ததை, ஓ ஹவு ஸ்வீட் என்றாள். சொல்லாத. துபாஷ் நல்வரவு சலாமிய தேசத்தில் பசி இல்லை, மசி இல்லை, பட்னி இல்லை, சட்னி இல்லை, ஏழை இல்லை, கோழை இல்லை, எல்லாரும் எந்திரிச்சா ஊர் வந்துருச்சு. இதுக்கு மேலே பஸ்ஸு போகாது. பஸ் நின்றது. எதிரே ஒரு ஊர்வலம் கடந்தது. வினோத சப்தங்கள், உருமும் மத்தளங்கள், இவைகள் மத்தியில்
அலங்கார பல்லக்கு மெல்ல மெல்ல ஒரு ஆணவ யானை போல் அமைந்து வர விக்ரம் சற்றே ஆர்வம் பிறந்தவனாக, துபாஷ், இது யாரு என்றான். ராஜாவோட தங்கச்சிங்க, பெரியவர் அனிருத்த சிங்கில், அவருக்கு 2 சம்சாரம், ஜெயராணி விஜயராணின்னு. தாக்க சிங் மூத்ததுக்கும் இந்த அம்மா இளையதுக்கும் பிறந்தது. ஓ, பிரிமிட்டிவ் என்றாள் பிரீத்தி. ஜிங்ஜா ஜிங்ஜா என்று தோசைக்கல் ஜால்ரா காதை துளைக்க அந்த பல்லக்கு அருகே வர ராஜகுமாரி கொஞ்சோண்டு தெரிந்தவள். அவள் உடலின் மற்ற பகுதிகள் யாவும் சல்லா துணியால் கோடி காட்டப்பட்டு கண்கள் மட்டும் நீல கோலிக்குண்டுகள் போல தெரிந்தன. ஒரு கணம் அக்கண்கள் விக்ரமின் மேல் பட்டு தெரித்தன. இன்ட்ரெஸ்டிங் என்றான் விக்ரம். பேர் என்ன துபாஷ்? கோமல் ரத்னா பாய். ஓ, பேரே அம்சம் அல்ல, அந்த பாயை மட்டும் விட்டுட்டா நல்லாயிருக்கும். இப்போ இந்த அம்மா எங்கே போகிறாங்க? என்னது, வந்து சேர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு என்றாள் பிரீத்தி. கோயிலுக்கு போகிறாங்க, அதோ பாருங்கள், சவ்வா மந்திர்னு பேர், எலிக்கோவில். என்னது, எலியா? ஆமாங்க, இந்த தேசத்தில் எலியை தொழுவாங்க, பூனையை திம்பாங்க. தூரத்தில் பிரம்மாண்டமாக தெரிந்த அந்த கோவில் கோபுரத்தை வியந்து பார்த்த விக்ரம், எலிக்கு இவ்வளோ பெரிய கோவிலா? இந்த ஊரில் எல்லாமே பெருசுங்க. ராஜாவில் ஆரம்பித்து ஷோ, எங்கேயோ ஒரு பைத்தியக்கார ஊரில் வந்து மாட்டிக்கிட்டோம் விக்ரம். விக்ரம் கவனிக்காமல் ராஜகுமாரியின் பல்லக்கு கடந்து செல்வதையே பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது ஒரு குழப்பம் ஏற்பட்டது. பஸ்ஸில் இருந்து இறங்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பாம்பாட்டி திடீரென்று என்று சத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டான். என்னையா? ஐயா, நான் கொண்டு வந்த பாம்பை காணுங்க. என்னது? அதன் பின் தெளிவாக எதுவும் நடக்கவில்லை. பாம்பாட்டி கீழே குனிந்து உட்கார்ந்தே இஸ் என்று தேட பாம்பு கூட்டத்தில் நுழைந்து விட்டது. அங்குதான் நுழைந்திருக்க வேண்டும். ஆங்காங்கே மக்கள் சிதற பல்லக்குக்காரர்களுக்கு அவ்வளவு ராஜபக்தி இல்லை போலும். அப்படியே தம் அழகான சுமையை கீழே வைத்துவிட்டு 4 பேரும் 5 திசைகளில் ஓடினார்கள். ஷபல் என்று விக்ரம் பல்லக்கின் திசை நோக்கி செல்ல, அந்த ராஜகுமாரி கண்களில் பயரேகை தெரிய தபக்கென்று குதித்து ஓட, சேடிகள் அலற, இங்கும் அங்கும் விக்ரம் கூட்டத்தை கிழித்து கொண்டு ராஜகுமாரியை நாட, அவள் கூட்டத்தின் குழப்பத்திலிருந்து விடுபட இயலாதவாறு மாட்டிக்கொண்டு கீழே விழுந்து விட்டாள். எந்த பாம்பிலிருந்து பயந்து ஓடினாலோ அந்த பாம்பின் மேலேயே ராஜகுமாரி விழுந்து விட்டாள். பாம்பு ராஜகுமாரியின் முழங்காலுக்கு சுமார் 10 சென்டிமீட்டர் மேலே வசமாக கடித்து விட்டது. செல்லம், எங்கே போயிட்ட நீ? இன்னும் பல்லு கூட உனக்கு நான் பிடுங்கலையே என்றதை தேடிக்கொண்டிருந்தான் அங்கே பாம்பாட்டி. நிலைமையை முற்றும் உணர்ந்து கொண்ட விக்ரம் ராஜகுமாரியின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, அவள் கீழே சரிவதும் முகம் சற்று பயமும் விஷமும் கலந்து மாறுவதும் தெரிய, ஐயோ, போச்சு போச்சு, வந்துச்சுரா உடனே சிக்கல். யோ, பாம்பை பல்ல பிடுங்கி கொண்டாடக்கூடாதையா என்று ராஜகுமாரியின் அருகே சென்றான். அவள் மண்ணில் கிடந்தாள். அவள் மூச்சு திணற கண்கள் செருகி கொண்டன. யோ பாம்பாட்டி, என்னையா பண்ணணும் இப்போ அதுக்கு? ஐயா ஐயா, உடனே இந்த கடிப்பட்ட இடத்துல கடிச்சு உறிஞ்சினுங்க. சரி வாங்க, வந்து உறிஞ்சு. ஐயோ, எனக்கு பல்லு இல்லைங்க என்று பொய்ப்பல்லை கலற்றி காட்டி பாம்பாட்டி அசட்டுத்தனமாக சிரித்தான். நாசமாக போச்சு ஓ என்று விக்ரம் கீழே குனிந்து அந்த ராஜகுமாரியை தொட்டான். கலவரத்தில் சுற்றுப்பட்டவர்கள் பிதற்றலாக அழைந்து கொண்டிருக்க, காவலாளி துப்பாக்கியால் பாம்பாட்டியை கீழே வீழ்த்தி கொண்டிருந்தான். விக்ரம் ராஜகுமாரி கைவித்திருக்கும் இடத்தை கவனித்தான். தொடை, என்ன செய்வது என்று சற்று நேரம் தயங்கினான். அவள் பாவாடையை சற்றே விளக்கி வெளிச்சத்தில் உரித்த வாழையின் அடிப்பாகம் போலிருந்த மகரத்வஜம் போல இருந்த அவள் தொடையில் வாய் வைத்து கன்னம் குழிய ஜிவ் என்று உறிஞ்சினான். சுற்றுமுற்றும் இருந்த கூட்டத்தினர் பயத்துடன் கண்களில் ஆ ஊ என்று வினோத ஆரவாரங்கள் செய்து ஆசோ ஆசோ என்று பேசிக்கொண்டு அங்கலாய்க்க, ராஜகுமாரி துவண்டு படுத்தாள். சற்றே நெளிந்தாள். விக்ரம் களங்களாக துப்பினான். பிரீத்தி அவனையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு சபாஷ் என்றாள். தொடையில் கடின்னா காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ அவசரம். பாம்பு பொய்ப்பல்லா இருந்தாக்கா பாம்பாட்டி மாதிரி? டோன்ட் பி சில்லி. பாம்பாட்டி சொன்னானே, இட் வாஸ் பாய்சனஸ். ராஜகுமாரி அதிர்ஷ்டம் பண்ணவ, நீயே பார். ராஜகுமாரி மெல்ல கண்பிழித்து சுற்றுமுற்றும் பார்க்க கூட்டத்தினர் கைத்தட்டினர். பணிப்பெண்கள் அவளை கைத்தாங்களாக பல்லக்கு அழைத்துச் செல்ல ஒரு காவலன் விக்ரம் அருகில் வந்து கரே கரியா என்றான். விக்ரம் கரியா கரியா என்று திருப்பிச் சொல்ல, சுற்றிலும் இருந்த பெண்கள் கிக்கி என்று சிரிக்க, புத்துயிர் பெற்ற ராஜகுமாரி திரைக்கு பின்னில் இருந்த பச்சை கண்களால் அவனை பார்த்ததும் அந்த கண்களே நன்றி என்று புன்னகை கலந்து சொல்வதையும் கவனித்தான். இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங்.
துபாஷ், சரியான ஆளியா நீங்கள். ராஜவம்சத்தை தொடையில் தொட்டுட்ட பரமபாக்கியம். அந்த அம்மா வாசனையாக இருந்திருப்பாங்களே. புழைத்தி, ஜாதக ராசி அப்படி என்றாள். விக்ரம் பேசாமல் மறுபடி பஸ்ஸில் ஏறிக்கொள்ள, பஸ்ஸு உள்ளே போவாது, நடந்து தான் போகணும். உள்நகரத்தில் ராஜாவோட கோட்டைக்குள்ள வம்சத்தை தவிர யாரும் நடந்து தான் போகணும் என்றான். சதுரம் சதுரமாக கடப்பை கற்கள் வேய்ந்த தெருவில் விக்ரம் நடந்தபோது இது ராக்கெட் கம்ப்யூட்டர் யுகமா என்று அவனுக்கு வியப்பாக இருந்தது. 17ஆம் நூற்றாண்டு என்று சொல்லி இருந்தால் கூட ஒரு கேள்வி கேட்காமல் நம்பலாம் போல இருந்தது. ஒரே ஒரு மெர்சிடிஸ் கார் மட்டும் தான் உறுத்தியது. மற்றபடி அவ்வப்பொழுது ஒட்டகங்கள் ஆங்காங்கே பிகிர் பிகிர் பிகிரர் என்று சப்தமிட, என்னையா ஏப்பமாயாது என்றான் பாம்பாட்டி. இல்லையா வாய்வு. யோ பாம்பு, நீ சாவரத்துக்கு இருந்த, சார் மட்டும் வாய் வைக்கலைன்னாக்கா நீ நேரம் மேலே வெறுப்ப. அந்த சிப்பாய் உன்னை சுட்டு பொசுக்கியிருப்பான். இந்த ஊரில் முணுக்குன்னா சுட்டுருவாங்க ஐயா, பர்மிஷன் உண்டு. சட்டக்காரங்களை மட்டும் எதுக்கும் எய்த்துக்காதீங்க. ஜன்னல்கள் வழியாக வட்ட முகங்கள் எட்டி பார்த்தன. கலர் கலர் துணிப்பந்தலின் கீழ் பெருசு பெருசாக தர்பூசணி பழங்கள் இரத்தமாக கீறி இருந்தது, இழித்தன. கீரணி பழங்கள் வாசனை அடிக்க சதுர சதுரமாக மிளகாயும் மீன்வற்றலும் வீட்டோர ரோட்டோரங்களில் வெயில் காய்ந்து கொண்டிருந்தன. விக்ரம், பிரீத்தி மற்றும் மந்திரவாதி பாம்பாட்டி, துபாஷ், கோமாளி என்று 8-10 இந்தியர்கள் ஒற்றை வரிசையாக நடந்து செல்ல, சின்ன பையன்கள் பெரிசாக ஜிப்பா தலை முண்டாசுடன் அவர்களுடன் ஓட்டமும் நடையுமாக வந்து தபராஷ் தபராஷ் என்றார்கள். என்னையா சொல்கிறான்? அம்மா பேண்ட்டு போட்டிருக்காங்களே, அதை கேட்குறாங்க. ஆம்பளையா பொம்பளையான்னு சந்தேகம். தபராஜ்னா ஆம்பளை, தராஜ்னா பொம்பளை. அம்மா தராஜ் தான், நிரூபணம் வேணும்னா தனியாக வர சொல். தட்ஸ் நாட் ஃபன்னி என்றாள் பிரீத்தி. துபாஷ், ராஜகுமாரிக்கு ஐயா மேலே காதலா ஐயா? காதலாக இருக்கும்ல என்றாள். தட்ஸ் நாட் ஃபன்னி என்றான் விக்ரம். இங்கிருந்து உயரம் பாதையின் முடிவில் ஆணவ ஒய்யாரமாக கனவு மாளிகை போல் காத்திருந்த அரண்மனை நோக்கி, இது என்ன கட்டடம்? இதான் ராஜா தாக்கத் சிங்கோட அரண்மனை. அப்பா எவ்வளோ பெருசு! இந்த ஊரில் எல்லாமே பெருசுன்னு சொன்னேன் இல்லையா? ராஜகுமாரி கண்ணு மாதிரி என்று விக்ரமை பார்த்தாள். அப்படியே உன்னை சாப்பிட்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு தான் ஏன் பல்லாக்கில் ஏறினா? நீங்கள் தான் பார்த்துட்டு ஒரு மாதிரி சைட் அடிச்சிங்களே. எனக்கு இப்போ சிரிப்பும் வரல, கோபமும் வரல என்றான் விக்ரம். அரண்மனை வாயிலில் வளைவு மண்டபத்துக்கு அருகில் சரிகை முண்டாசும் பளபள பட்டன் கோட்டும் அணிந்திருந்த ஒரு மூக்கன் அவர்களுக்காக காத்திருந்து வெல்கம் வெல்கம் என்றான். அதற்கு மேல் இங்கிலீஷ் பேசாமல் சலாமி பாஷையில் சுவராஜ் துப்ராஷில் ஒரு வாக்கியம் பேசின போது கைகளை இடுப்பருகில் கோத்து ஒருவித மரியாதை போல் வைத்துக்கொண்டு அசங்காமல் சொன்னான். துபாஷ் மொழிபெயர்க்க, நல்வரவு இந்திய நாட்டு கலாச்சார தூதுவர்களை அரசின் சார்பில் வரவேற்கிறோம். உங்களுக்காக தங்கியிருக்கும் அறை உங்கள் நண்பர்களுடன் அரண்மனையில் கிழக்கு சிறையில் ஏற்பாடாகி இருக்கிறது. உங்கள் வசதிகள் யாவும் கவனித்து கொள்ளப்படும். இன்றிரவு விருந்துக்கு உங்களை அரசர் அழைக்கிறார். என்னுடன் வந்தீர்கள் எனில் நீங்கள் தங்கும் அறைகளுக்கு செல்லலாம். என் பின்னே தொடருங்கள் என்று பொம்மை மனிதன் போல் பவ்யமாக விறுவிறுப்பாக நடந்து செல்ல அவன் பின் விக்ரம், பிரீத்தி, கோஷ்டி ஆட்டுக்குட்டித்தனமாக சென்றார்கள். அரண்மனையின் காரிடாரின் விட்டத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டி இருந்தது. 10 அடிக்கு ஒரு தடவை ஒரு மகாராஜாவின் சித்திரம் தொங்கிக் கொண்டிருந்தது. எல்லோரும் பெரிய மீசையும் பெரிய கண்ணும் பதக்கங்கள் நிறைந்த அங்கியும் சிறகு வைத்த தலைப்பாகையும் தோற்றம் மறைவு தேதிகளுமாக. இத்தனை ராஜாவா என்றாள் பிரீத்தி. எல்லாம் செத்து போன ராஜா, உயிருள்ள ராஜாவை தான் இனிமே தான் பார்க்க போகிறோம். நாம் ப்ரெஸ் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா ஷடப். பத்திரிகையோட பேர் என்ன? இன்ட்ரூடர். தலைப்பாகைக்காரன் காட்டிய அறையில் ஒரு ஹால் போல இருந்தது. அதில் சுமார் 40 இந்தியர்கள் ஒத்திகையில் இருந்தார்கள். நடனர்கள், நடனிகள், ஜாலக்காரர்கள், வேலைக்காரர்கள், குழல் ஊதும் சிறுவர்கள், வில்லாக எவ்வி குதிக்கும் சிறுமிகள், மார்பின் பிளவு பெரிய பெரிய பெண்கள், டேப்காரர்கள், கரகக்காரர்கள், வண்ண வண்ண உடை தைப்பவர்கள். பிரீத்தி, துபாஷ் இந்த ஹால்லையா இருக்கணும் என்றாள். இல்லைங்க, உங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க, இந்தாங்க சாவி. இன்னொரு சாவி என்றான் விக்ரம். 2 பேர்த்துக்கும் ஒரு ரூம் தாங்க. ஷோ ட்ரபல். நீங்கள் 2 பேரும் புருஷன் பஞ்சாதி இல்லைங்களா? அப்படியா மெசேஜ் வந்துச்சுது? அது என்னமோ தெரியலங்க, ஒரு ரூம் தாங்க. பிரீத்தி விக்ரமை பார்த்து சிரித்து, வியர் ஸ்டக் என்றாள். 2 கட்டிலாவது இருக்கா? அந்த அறையில் நுழைந்ததுமே பிரீத்தி மறுபடியும் கண்ணாடியில் தெரிந்தாள். சப்ர மஞ்சம் போல இருந்தது. படுக்கையா சோஃபாவா என்று சொல்ல முடியவில்லை.
விக்ரம் தன் கைப்பையை எடுத்து வைக்க புழைத்தி பாத்ரூம் எங்கே இருக்குது என்று தேடினாள். துபாஷ், வேற இன்னொரு ரூம் பார்க்க சொல்லுங்க என்றான் விக்ரம். ஏங்க, அம்மா கூட சண்டையா? வர்றப்பவே ஒரு மாதிரி வாக்குவாதம் வேற. அப்புறம் சொல்கிறேன் ஏதாவது சின்ன வீடா என்று கண்ணடித்தான் துபாஷ். அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இந்த ஊரில் எல்லாம் சகஜம்தான். ராஜாவுக்கு பொண்டாட்டி, பட்டணம் கட்டினதா 2, அப்புறம் ஸ்டெப்னி எத்தனைங்கிறீங்க என்று கிட்டே வந்து ரகசியம் போல, அது ஒரு டஜன் இருக்குது. கொஞ்சமும் களைப்பாயிடாதா? தாக்கத் சிங்னா என்ன அர்த்தங்கிறீங்க? வலிமை, புஷ்டி, பார்க்குறதுக்கும் அப்படித்தான் இருப்பார். பிரீத்தி பாத்ரூமில் இருந்து வெளியே வர பப்பரப்பே என்று குழல் ஒலிக்க ஓய ஓய என்று துபாஷ் இடுப்பில் பட்டை கட்டி கொண்டு பவ்யமாக நின்றான். என்னையா அது, என்னது என்று விக்ரம் விசாரிக்க, தாக்கத் சிங் வரார். ராஜாவா? ஆமாம், உங்களை பார்க்க தான் வரார். தன்னை நோக்கி வருகிற மகாராஜா தாக்கத் சிங்கை பார்த்தபோது விக்ரமுக்கு ஒரு புத்த கப்பல் அசைந்து அசைந்து வருவது போல் தோன்றியது. 2 கைகளையும் நீட்டி விக்ரமை நோக்கி அந்த உடம்புக்கு விறுவிறு என்று நடந்து வந்து அவனை அப்படியே கசக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் போல, ஓ மேமான் மோன் குதார் மேமான் என்று விக்ரமை தன்னுள் பூராமும் வாங்கி கொண்டு அவன் கழுத்திற்கு அருகில் பச்சக்கென்று முத்தம் கொடுத்தார் ராஜா தாக்கத் சிங். விக்ரமுக்கு சற்றே மூச்சு திணறியதால் அருகில் நின்று கொண்டிருந்த ராஜகுமாரியை கவனிக்கவில்லை என்பதோடு இந்த பகுதி முடிவடைகிறது. அடுத்து அத்தியாயம் 11 அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.